அத வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கு வந்து அதாவது அந்த காலத்தில வீட்லயே வேலை இருந்ததுனால வீட்டு வேலைகளை பார்த்துட்டு, குழந்தைகளை பார்த்து, கணவன்களையும் கணவரோட அ குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா தான் போச்சுன்னு நான் சொல்லுவேன். எப்ப வந்து பெண்கள் வேலைக்குன்னு வெளிய கிளம்பினாங்களோ, வீட்ல இருக்கவங்களுடைய நெறைய பேரோட அ ஸ் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டுருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதாவது இப்போ ஒரு பொண்ணு வேலைக்கு போறா அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கவங்க அந்த வேலைகளை பகிர்ந்துக்கணும். ஆண்களா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், இல்ல வீட்ல இருக்கிற உங்க மாமனாரோ, மாமியாரோ, இல்ல நாத்தனாரோ, அவர்கள்லாம் வந்து எல்லாமே ஷேர் பண்ணிக்கும்போது அது பிரச்சனையா இருக்காது. இதே வந்து எல்லோரும் வந்து அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வந்த பொண்ணு தான் சமைக்கணும், அவ தான் எல்லா வேலையும் செய்யணும்னு உட்கார்ந்தாங்கன்னா, அங்க பிரச்சனை கண்டிப்பா வெடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இல்லையா? வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. லைன்ல வந்து 24 பேர் இருக்கீங்க. ஒருத்தரும் ஒரு லைக்கும் இல்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கல. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சமூக விழிப்புணர்வு பற்றி தான் நான் வந்து இதில சில பதிவுகளை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். அதாவது கல்யாணம் ஆன பெண்களின் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். அதாவது எல்லாருமே பிரச்சனைய எதிர்கொள்றாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ற பெண்கள் மட்டும் தான் நான் இன்னைக்கு கேட்கிறேன். ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் வேலைக்கு போறதுனால, அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்துருச்சு எல்லாருக்குமே இல்லையா? ஆணும் வேலைக்கு போறா, பெண்ணும் வேலைக்கு போறா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்போ, எல்லா ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அதேபோல 2 பேரும் வந்து ஒருத்தர் வந்து மனம் விட்டு பேசணும் இல்லையா? அதாவது சில வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒண்ணுமே பிரச்சனை இல்லனாலும், மத்தவங்க பேசுறது பேச்சுக்களால வந்து இவங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனாலேயே அவங்க வந்து பிரியிற வரைக்கும் போயிடுவாங்க. தேவைப்பட்டா வந்து தொழில்முறை ஆலோசனைகள்லாம் பெற்றுக்கலாம். அதுபோல தனிப்பட்ட நலனில் கவனம் செலுத்துறது. இது போல தான் வந்து தீர்வுகள் பெண்ணுக்கு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு சுதந்திரம் அதெல்லாம் எல்லாம் எவ்வளோ எல்லாமே இப்ப வந்து கொடுக்கப்பட்டுருச்சு இல்லையா? அவங்க தான் அத சரியா பயன்படுத்திக்கணும் இல்லையா? பெண்கள் சுதந்திரம் அப்படின்னுட்டு அவங்க தவறான பாதையில போறத வந்து அந்த பெண்கள் தான் வந்து முடிவு செய்யணும். அது போகாம தடுக்கிறதும் அவங்க கையில தான் இருக்கு இல்லையா? அதனால கொடுத்த சுதந்திரத்த பாதுகாக்கணும்னா, அவங்க ஒழுங்கா தன்னுடைய அ நடவடிக்கைகள்ல வந்து பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கொடுத்த சுதந்திரத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும். இதில நானே தான் பேசிட்டு இருக்கேன். யாரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு தயாரா இல்லன்னு நெனைக்கிறேன். அதாவது அதாவது பெண்கள் அப்படின்றப்ப வீட்ல அப்பாவோட சப்போர்ட் இருக்கும். தம்பியோட சப்போர்ட் இருக்கும் இல்லையா? அதுபோல வீட்டில் இருக்கும் அனைவரோட சப்போர்ட் இருக்கும்போது, அந்த பெண் வந்து படிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் வந்து அவளுக்கு சுதந்திரம் அங்க கொடுக்கப்படும். அதே வந்து மாமியார் வீட்டுக்குன்னு போன பிறகு, அங்க வந்து அவ ஒரு விருந்தாளியா தான் அங்க இருக்கிறவங்க கவனிப்பாங்களோ அப்படிங்கிற விஷயம் சில இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் இல்ல. ஆ வேலைக்கு போறதா இருக்கட்டும், எல்லார்கிட்டயும் வந்து பர்மிஷன் வாங்கணும் எல்லாத்துக்குன்றப்ப, அங்க சுதந்திரம் பறி போயிடுச்சோ அப்படின்னு சிலருடைய அந்த கருத்து அது. இல்லையா? தனக்கு வேண்டியத சாப்பிட முடியல, தனக்கு வேண்டியத போட்டுக்க முடியல, ட்ரெஸ்ஸ வாங்க முடியல, தனக்கு வேண்டியது செஞ்சுக்க முடியலன்ற அந்த ஆதங்கம் வந்து அந்த பெண்களுக்கு அங்க வந்துரும். இல்லையா? அதுவும் புரிஞ்சுக்கிற கணவனா இருந்தா பிரச்சனை இல்ல.